ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொழுகைக்கு கிளம்பியாச்சு. வாங்க பார்ப்போம் வீடியோவில். நேராக வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா ரயில்வே கேட் போட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம எந்த பள்ளிவாசல் போயிருக்கோம் அப்படின்னா ஜாமியா மஸ்ஜித் புதுக்குளத்துப்பாளையம், பெரிய குளத்துப்பாளையம், அங்கே இருக்கிற பள்ளிவாசல் தான் போயிருந்தோம். அங்கே போனால் ஒரு டெக்கரேஷன் பாருங்களேன், எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்களேன். அந்த தெரு ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல டெக்கரேஷன். அப்படியே பார்த்துட்டு பள்ளிவாசல் வந்தாச்சு. இந்த வாண்டு பசங்களை பாருங்களேன், என்ன சத்தம் போட்டுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு என்னமா பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். சின்ன வயசில் நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம். இவங்களும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நம்ம இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்க பார்க்காம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தம்பி பார்த்துட்டான், வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டான். அதுக்கப்புறம் சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பள்ளிவாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. உள்ளே போனோம்னா நல்லா ஸ்பேசியஸான இடம், உட்கார்றதுக்கு சேரு, கை கால் சுத்தம் பண்ணுறதுக்கு இடம், உள்ளே பரவாயில்ல மரம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய ஸ்பேஸாகவே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் யூடியூப் அப்படிங்கிறான் ஒரு குட்டி தம்பி. சரிடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் காமிச்சோம். அந்த தொழுகிற இடம் இன்னும் டைம் ஆகலை, இனிமேல் தான் வருவாங்க. இப்போ நம்ம எதுக்காக பள்ளிவாசல் வந்திருக்கோம் அப்படின்னா, நேற்று ஒற்றைப்படை இரவுன்னு சொல்லுவாங்க, லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரம்ஜான் மாதம் போயிட்டுருக்கறனால நோன்பு வச்சுட்டு ஒற்றைப்படையில் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நேற்று நைட்டு நடந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் போய் கலந்துக்கிட்டு இருந்தோம். நல்லபடியாக முடிஞ்சது. ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.